ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயம் பாசிபிளா? அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு காரணமா வந்து செலவினங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரசிடென்டியல் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போயிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல இந்த செலவு கம்மியாகிற கதையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. மோடி ஒரு கோட்டோட விலை 10 லட்சம் ரூபான்றாங்க. அந்த காசு எங்கிருந்து வந்துச்சு? யாரோட காசு அது? கார்பரேட் கம்பெனி வாங்கின காசா இல்ல மக்கள் வரி பணமா? நீங்க இத்தனை நாடு ஊர் சுத்துறீங்களே, அதோட பில் எவ்வளவு வந்துச்சுன்னு பார்த்தோமா இல்லையா? அந்த காசு எல்லாம் இந்த கணக்கு செலவினம் கிடையாதா? ஒரு நாட்டின் அடிப்படை ஜனநாயகம், அந்த ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துற தேர்தல், ஜனநாயகத்துக்கான அடிப்படையான தேர்தல் நடத்துறதே செலவு அப்படின்னா அவர் தேர்தல் வந்து கம்மி பண்ணிடுவீங்களா? நீங்க இந்த தேர்தலில் மட்டும் பாஜக பண்ண செலவு 55,000 கோடி. அதான் கணக்கா சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மறுக்கலங்கிறாங்க. சரிங்களா? இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? இது செலவு இல்லையா? சரி, இதுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் தேர்தல் வைக்கிறீங்க. மத்திய அரசு இருக்குது, மாநில அரசுகள் வந்துருச்சு. திடீர்னு மத்திய அரசு கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி நிக்கல, கவுந்துருச்சு. இந்த ஐக்கிய குஜராத் அரசு, தேவகவுடா அரசு கவுந்த மாதிரி கவுந்துருச்சு வச்சுக்கோங்களேன். 25 மாநிலத்துக்கு மோடி தேர்தல் வைப்பீங்களா? நீங்க எல்லா ஆட்சியும் கழிச்சிட்டு நீங்க ஒன்னா தானே வைக்கணும் இல்லையா? தெளிவுபடுத்தல இன்னும். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி இல்லையா? கொஞ்சமா சென்ஸ் வேணும்ல. நான் தப்பா எடுத்துக்க வேணாம். சென்ஸ்ங்கிற அர்த்தம் வந்து யோசிக்கணும்ல. சரி, ஆட்சிக்கு வந்துருச்சு, எல்லாரும் ஒன்னா தேர்தல் வைக்கணும், எல்லா இடத்துலையும் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப மத்தியில வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு, எல்லா தேர்தலையும் எல்லா மாநிலத்திலும் நீங்க ஆட்சி கழிச்சிருவீங்களா? அல்லது அடுத்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஜனாதிபதி தான் பிரதமர் உட்காந்துருப்பாரா? சரி, இல்ல ஒரு மாநிலத்துல ஆட்சி கவுந்துருது, என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துல ஆட்சி கவுந்துருது, மீதி 3 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ஆளுநர் தான் ஆட்சி பண்ணுவாரா? என்ன பண்ணுவாங்க? இது ஜனநாயகமா? அது ஒரு தேர்தல் நடத்தினா செலவு வந்துருதுன்னு சொல்றீங்களா? இது கூட வேற என்னங்க பண்ண முடியும்? நீங்க ரேஷன் கடைக்கு மானியம் கொடுத்தா செலவுங்கிறீங்க, கல்விக்கு மானியம் கொடுத்தா செலவுங்கிறீங்க, விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தா செலவுங்கிறீங்க இல்லீங்களா? எங்களுக்கு வேணுங்கிற வசதி அடிப்படை கட்டமைப்பு பண்ணி கொடுத்தா செலவுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த வங்கியில இருந்து நீங்க நீரவ் மோடிக்கு காசு தர்றீங்க, அங்க முகுல் சோக்சிக்கு காசு தர்றீங்க, ஆயிரக்கணக்கான கோடி வருது, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய் வராத கடனா இருக்குது. அதுல 30 பேர் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை திரும்பி வாங்கிட்டு திரும்பி தராம இருக்கிறான். அதெல்லாம் செலவு கணக்கு கிடையாதா? அதெல்லாம் யார் காசு? மக்கள் காசு தானே. எங்க காசு தானங்க. உங்க காசு, என் காசு. அதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்படி விட்டுறலாம். வராத காசு 9 லட்சம் கோடி இப்படி விட்டுறலாமா? அப்ப ஏதோ 5000 கோடி செலவு பண்ணி நீங்க தேர்தல் நடத்துறதெல்லாம் வந்து நீங்க பெரிய செலவு சொல்றீங்க. அப்ப இவங்களுக்கு நோக்கம் அது இல்லைங்க. மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, மாநிலம் இருக்கக்கூடாது, மாநில ஆட்சி முறை இருக்கக்கூடாது, மாநிலமே இருக்கக்கூடாது, எல்லாமே மாவட்டம் மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல தலைவர் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், அவர் சொல்றதா சட்டம், அவர் சொல்றதா நீங்க சாப்பிடணும், சொல்றதை தான் தூங்கணும். விட்டீங்கன்னா கடைசியில் என்ன வரும்னா, மோடி வந்து நீங்க நைட்டு நீங்க கரெக்டா வந்து 11 மணி 2 நிமிஷம் தூங்கணும்னு சொல்லுவார். அப்பதான் நீங்க தூங்கணும். காலைல மோடிக்கு வந்து சீக்கிரம் முழிப்பு 4 மணிக்கு வந்துருச்சுன்னா நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும். நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாருங்க. அதை நீங்க ஏத்துக்கணும். கடைசியில இன்னைக்கு நான் 3 வேளை சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஒரே ஒரு வேளை சாப்பிடலாம் சொல்லுவாரு. நீங்க எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடணும்னு நாட்டுக்கு நல்லதுல. மீதி 2 வேளை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செலவு இல்ல. எதுக்கு செலவு பண்றீங்க? அதை நீங்க மிச்சப்படுத்தலாம்ல. அப்ப நீங்க இதெல்லாம் விட்டீங்கன்னா கடைசியில் அங்கதாங்க வந்து நிக்க போகுது. நீங்க எதுக்கு எல்லாம் சட்டை போடுறீங்க? வெயில் தான் வருது, யாருமே சட்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணீங்க? நீங்க சட்டை செலவு மிச்சம் சரியா போயிருமா? சட்டை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சட்டைக்கு செலவு வருது. சட்டை போட்டா வேர்க்குது, வேர்த்தா உங்களுக்கு வந்து உடம்புல பல வியாதிகள் வருது. இதனால சட்டையே வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து சிக்கன நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா? அதை